கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே தாராவி நல்ல மேய்ப்பன் திருச்சபையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய பரிபூர்ண நன்மையினால் உங்களை நிரப்புவாராக. நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை பரத்திலிருந்து கர்த்தர் அருளி செய்து இம்மையிலே நீங்கள் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளவும் அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் குருவானவர் ஞானமுத்து. இவருடைய பிறப்பு 1816. இவருடைய இறப்பு 6ஆம் தேதி மார்ச் மாதம் 1888ஆம் வருடம். இவருடைய ஊர் காரங்காடு, இவருடைய நாடு இந்தியா, இவருடைய தரிசன பூமி திருநெல்வேலி. இந்தியாவிற்கு சுவிசேஷம் அறிவிக்க வெளிநாட்டிலிருந்து மிஷினரிகள் வந்து கொண்டிருந்த காலம் அது. அநேக மிஷினரிகள் இந்திய தேசத்தில் வந்து ஆங்காங்கே கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்தியர்களுக்கு இந்தியரின் முறையில் நற்செய்தி அறிவிக்க ஆட்களோ குறைவு. அதிலும் குருத்துவ பட்டம் பெற்றவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அவ்வளவு குறைவான குருவானவர்களே அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள். 1816ஆம் ஆண்டில் பிறந்த ஞானமுத்துவுக்கோ உள்ளத்தில் ஒரு வாஞ்சை. 10 வயதிலே எழுப்புதல் தீ அவர் உள்ளத்தை கொழுந்துவிட்டு எறிந்தது. 11ஆம் வயதில் ரேனியஸ் ஐயர் நடத்திய செமினரியில் சேர்ந்தார். கற்றவர்களையும் மிஞ்சிய கல்வி அறிவை அங்கு அவர் பெற்றார். ரேனியஸ் ஐயர் அவர்களால் 1833ஆம் ஆண்டு ஞான ஸ்நானம் பெற்ற இவர் இறையியல் கல்வியை இனிதே முடித்தார். நாம் எந்த அளவுக்கு வாஞ்சை கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த காரியங்களிலே நாம் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் முதிர்ச்சி அடைந்தவர்களாகவும் காண முடியும். விருப்பம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை நிறைவாக முழுமையாக நம்மால் செய்து முடிக்க முடியாது. அது ஒரு கடமைக்காகவே இருக்கும். ஆனால் இந்த குருவானவர் ஞானமுத்து ஆர்வம் கொண்டு ஆவலோடு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும், ஆத்தும அறுவடை பணியை செய்ய வேண்டும் என்று நினைத்தபடியினால் வெகு குறுகிய காலத்திலேயே கர்த்தருக்குள்ளாக அதிகமாக அவர் பலனடைந்து சத்தியத்தை அறிந்து கொண்டார். சென்னையில் 10 ஆண்டுகள் பணி செய்த பின்னர் திருநெல்வேலியில் தன் பணியை தொடர்ந்தார். டோனாவூர், நல்லூர், கோவிலுத்து போன்ற இடங்களில் இவர் செய்த பணிகளை இன்றும் நாம் காணலாம். அயராத உழைப்போ அவருடைய உடலை மிகவும் பாதித்தது. ஆஸ்துமா மற்றும் பக்கவாத நோய்கள் அவரை தொட்டிக் கொண்டாலும் நற்செய்தி பணியை அவரின் முழு மூச்சாக காணப்பட்டது. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம், தெலுங்கு போன்ற மொழிகளில் புலமை படைத்தவர் இவர். கடவுளின் பங்கு என்ற புத்தகத்தையும் இத்தனை மொழிகளில் இவர் எழுதியுள்ளார். பேராயர் சார்ஜன் ஐயரால் சிறப்பான பாராட்டை பெற்றார் இவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவர் இதே நாள் மார்ச் 6ஆம் தேதி 1888ஆம் ஆண்டு 1000 மக்கள் சூழ மண்ணில் விதைக்கப்பட்டார், விண்ணில் முளைத்தார். அன்பரே, நற்செய்தி பணியில் உங்களின் நாட்டம் எப்படி உள்ளது? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆர்வம் தேவை. ஆர்வம் இருந்தால் நாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த குருவானவர் ஞானமுத்து அவர்கள். ஆம், இவரை போல நாமும் ஆர்வம் கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தியானத்திற்கான வேத பகுதி லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம், சங்கீதம் 113 114, 2 கொரிந்தியர் 5 முதல் 7 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை தியானித்து
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.